மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொரு திட்டங்களும் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு 5000 கோடி பணம் கொடுக்கலாம். இந்த திருச்செந்தூர் தொகுதியை அப்படியே நம்ம சிங்கப்பூர் மாதிரி மாற்றலாம். அந்த அளவுக்கு நமக்கு ஃபண்டு கொடுக்க அவங்க தயாராக இருக்காங்க. நம்ம தொகுதியை மாற்றி அமைப்போம். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, அவரை குறை சொல்லி இது பண்ணி நான் அதை விரும்பலை. போனது போயிட்டு போட்டு இனிமேல் நம்ம செய்கிறது நல்லதாக செய்வோம். இந்த முறை எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. வெற்றி பெற்று வந்த உடனே இந்த தொகுதிக்கு முழுசு நல்லா தான் செய்வேன். நான் அரசியலில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் நான் வரல. அவரை அடுத்தவங்கள மாதிரி நான் பணத்துக்காக வேற எதுக்கு ஆதாயத்துக்காக நான் வரல. ஒரு நல்லது செய்யணும்னு ஒரு குறிக்கோளோட தான் வந்திருக்கேன். இதுக்கு அடுத்தாப்புல இந்த காம்பவுண்டுக்கு அடுத்தாப்புல 100 அடியில் ஒரு குளம் இருக்குது. இந்த குளமும் ஆறுமநேரி மெயின் பஜாரும் தான் இனி இந்த அரசியலுக்கே கொண்டு வந்தது. ஆறுமநேரி மெயின் பஜாரில் ஒரு சின்ன செட்டு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அதை கட்டி கொடுத்ததுக்கு தான் முதல் இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரும் பிறந்த எம்எல்ஏன்னு எதுக்குறாங்க. நாங்கள் தான் எம்எல்ஏ பஞ்சாயத்து தலைவர் இருக்கோம், நீ யாரு கட்டி கொடுக்க, நீ என்ன எம்எல்ஏவா அப்படின்னு முதல்ல எதுக்குறாங்க. அந்த எதிர்ப்பு தான் நான் இன்னைக்கு அரசியலுக்கு வந்தேன். திருப்பி இந்த குளத்தை தூர் வாரினேன். அதுவும் என் சொந்த காசுல வாங்கினேன். அந்த பஸ் ஸ்டாண்டு என் சொந்த காசுலாம் கட்டி கொடுத்தேன். சென்னையில ரொம்ப நாளா இருந்துட்டு ஊர்ல இருந்து சென்னைக்கு போயிட்டு பிழைப்பு தேடி எல்லாரும் சென்னைக்கு போவாங்க. எப்படி இந்த தொகுதி எம்எல்ஏ பிழைப்பு தேடி போனாரோ, எந்த பாத்திர கடையில வேலை பார்த்தாரோ, நாங்களும் அதே மாதிரி பிழைப்பு தேடி சென்னைக்கு போறோம், தொழில் பண்றோம், சம்பாதிக்கிறோம். அந்த தொழில ஒரு இடம் வாங்குறதுக்காக ஊருக்கு வரேன். வரும்போது ஒரு வயசான அம்மா ஆறுமநேரி மெயின் பஜார்ல நிக்கிறாங்க. தன்னுடைய மருமகள் யாரோ ஒருத்தர் தெரியல, அவங்க தலையில வெயில்ல இந்த அம்மா அந்த அம்மாவுடைய தலையில வெயில் படக்கூடாதுன்னு இந்த அம்மா முந்தானை வச்சு மூடிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே இதுல ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுவோம்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஏன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பஸ் இந்த கார்னர்ல நின்றுச்சு அப்படின்னா அங்கிருந்து வரதுக்குள்ள பஸ் நிக்காம ஆள் இல்லை நிக்காம போயிடுவான். அந்த காரணத்துக்காக இந்த முனையில கேட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கார்னர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டணும், ஒரு ஏசி வச்சு ஆரோ வாட்டர் சிஸ்டம் வச்சு மேலே ஒரு ஸ்டேச்சு வச்சு கட்டணும் ஒரு ஐடியாவில் அதை பண்ண. அதுக்கு உடனே பிடபிள்யூல பர்மிஷன் வாங்கணும், பஞ்சாயத்து தலைவர் பர்மிஷன் கொடுக்க மாட்டாரு அப்படின்னாங்க. அதனால டெம்பரரி ஒன்று செட்டு போவாரு. ஒன்று கட்டி கொடுத்தேன். அப்போ இருந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் வச்சு கட்டி கொடுத்தேன். அவர் ஒரு ஹெல்ப் பண்ணாரு, கேமரா வச்சு கொடுக்க சொன்னார், வச்சு கொடுத்தேன். அந்த இதுக்கு என்னை எதிர்த்தாங்க. நீ எப்படின்னு கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்பரன்ஸ்ல எதிர்த்தாங்க. எதுக்காக எதிர்க்கிறாங்க? நல்லது பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு எதிர்க்கிறாங்க. இந்த குளம் பக்கத்தில் இருக்க குளம் 1962 இந்திரா காந்தி ஸ்கீம்ல டூர் வர்றதுக்கப்புறம் இன்னைக்கு வரையும் வரல. நான் 2018 விவசாய சங்க தலைவராக இருக்கும்போது அப்பதான் தலைவர் ஆனேன். அதுக்கு அடுத்த வருஷம் தான் நம்ம பக்கத்தில் ரவிச்சந்திரன் இருப்பாங்க, அவளும் விவசாய சங்க செயலாளராக இருக்காப்புல. என் சொந்த காசுல தான் அந்த ஒரு 25, ஏன்னா எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன், ஒரு 25 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த குளத்தை சொந்தமாக தூர் வர்றேன். அதை கூட தடுக்க தான் செஞ்சாங்க. எதுவுமே நல்லதே யாருக்கும் பண்ணக்கூடாதுன்னு முடிவோடு இருக்காங்க. ஏன்னா நல்லது செஞ்சு நம்மளால அறிவு வந்துடும்ங்களா. இந்த தொகுதிக்கு ஒரு IPS IAS அகாடமி கொண்டு வந்திருக்கலாம், அதை கொண்டு வரல. ஒரு இவங்களால வந்தே பாரத் ட்ரெயின் கொண்டு வர முடியாது, நேஷனல் உள்ளது எதையுமே இவங்களால செய்ய முடியாது, செய்யவும் மாட்டாங்க. கொண்டு வரணும்னு போராடுனா ஜெயிச்சிடலாம். ரோட்ல உட்கார வேண்டியது தானே. எங்களுக்கு இந்த ஸ்கீம் வேணே மக்கள் அவதிப்படுறாங்க, ரோட்ல உட்கார வேண்டியது தானே. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, எதுவுமே இவங்க செய்ய மாட்டாங்க. இப்போ இவங்களை பத்தி பேசுறதே வேஸ்ட். நம்ம வந்த பிறகு நல்லது செய்வோம். எல்லாருக்கும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி நீங்க எந்த நேரமும் என்ன தொடர்பு கொள்ளலாம். அங்க இருக்கேன். எனக்கு லாஸ்ட் டைம் எலெக்ஷன் கேண்டிடேட் இருந்ததுக்கு அப்புறம் லாஸ் ஆயிட்டு எலெக்ஷன் தோல்வி அடைந்ததுக்கு பிறகு என் மேல வழக்கு பதிந்தது 8 வழக்கு. இந்த ஒவ்வொரு வழக்குக்கும் மாசம் கோர்ட்டு தான் அலைஞ்சிருக்கேன். அந்த வழக்கும் நான் சென்னையில இருப்பேன். இங்க ஆறுமேரி மிஸ்டர் கல்யாண சுந்தரக்கார் நகர செயலாளர், அவரை பார்த்து 6 வருஷம் இருக்கும். அவரை நான் ரோட்லோடி 6 ரூபா எடுத்து வெட்ட போனேன்னு சொல்லி ஒரு FIR மேல. அவரை நான் பார்த்ததே கிடையாது. அவர் மூஞ்ச பார்க்கல, அவர் தெரியும், முகத்தே பார்க்கல. ஆனா அவரை அட்டாக் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு FIR போடுவாங்க. பக்கத்தில் உள்ள வார்டு செயலாளர், திமுக வார்டு செயலாளர் வச்சு ஒரு FIR போடுவாங்க. அவன் ஆஸ்பத்திரியிலே படுத்துவான், எவனே தெரியாது, ஆஸ்பத்திரியிலே படுத்திருப்பான். படுத்துட்டு அவனை வச்சு ஒரு FIR போடுவாங்க. இப்படி வளைச்சு போட்டு நீ ஊருக்குள்ளேயும் வர விடாம வேலையும் செய்ய விடாம பண்ண அவஸ்தெல்லாம் ரொம்ப. ஆனா நான் அதெல்லாம் நினைக்கவே இல்லை. இது நமக்கு ஒரு பாடம். அவன் அரசியல் என்னன்னா 2வது டைம் சேலஞ்ச் பண்ணி தான் வாங்கினேன். ஏன்னா இந்த தொகுதியில யாரும் 2வது முறை வரதே கிடையாது. யாருனாலும் எனக்கும் 40 வயசு ஆயிட்டு 25 வருஷமா நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஒருத்தர் வந்தா அடுத்த கேண்டிடேட் அடுத்தவங்க அப்படிதான் இருக்குமே தவிர ஒரே கேண்டிடேட் வரல. அதுவும் மண்ணின் மைந்தனா யாரும் வரல. நான் 10 தலைமுறை எனக்கு இந்த ஊர் தெரியும். இந்த ஊர்ல நான் எனக்கு விவரம் தெரிய 10 தலைமுறை எங்க வீட்டு பத்திரத்தை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். 10 தலைமுறை. அவரு அப்படி கிடையாது. அப்படி ஒரு ஆட்கள் அவங்க போடவும் மாட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு எல்லாரும் நான் ஏதாவது தவறுகள் ஏமாளி இருந்தாலும் இருக்கும். ஆனால் ஏதாவது ஹார்ஸா பேசியிருப்பேன். எது இருந்தாலும் அதை பெருசா எடுத்துக்காங்க. அது எனக்கு அதை மன்னிச்சுக்கோங்க. எனக்கு இந்த டைம் இல்லை, போன முறையில் நிறைய கொஞ்சம் தவறுகள் நிறைய நடந்திருக்கு. அதை ஹார்ஸாலாம் பேசியிருக்கேன். அது
எனக்கு வந்து தவறு எனக்கே ஏற்றுக்க முடியாது. அப்படி ஒரு கேரக்டர் நான் அப்படி இயல்பாக இருக்குது. ஆனால் என்னை பார்க்குறவங்களுக்கு வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸாக இருக்கான்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன். என்னை பழகுனவங்க என்னை விட்டு வெளியே போனதே இல்லை. நீங்கள் தெரியாதவங்க தான் என்னை நாட்டம் பார்ப்பாங்க. என்னை விட்டு வெளியே போகல. முத யாசினை காயல்பட்டினம் ஏடிஎம்கே நகர செயலாளர் யாசினை சந்திக்கிறேன். என்னை பார்க்க வரைக்கும் அவனுக்கு ஒரு பயம். பார்க்க வரைக்கும் என்ன அண்ணன் எப்படியும் ஒரு டீமோட இருக்காங்களே, எப்படி பக்கத்தில் வரேன்னு பயம்தான். இன்னும் அந்த பழகின நாள்ல இருந்து இந்த வரைக்கும் என் வீட்டுக்கு தான் உட்காந்துருப்பான். என் வீட்டு டைனிங் ஹாலில் தான் உட்காந்துருப்பான். அந்த மாதிரி என்னை பழகின யாரும் என்னை வெறுத்தது இல்லை. இங்கே எல்லாரும் நான் கொண்டு எல்லாரும் நம்ம அன்பாகவே இருப்போம், நல்லதே செய்வோம். இந்த தொகுதியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வருவோம். நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. வீடு வீடாக தயவு செய்து கதவை தட்டி கேளுங்க. இது ஒரு அரிய வாய்ப்பு, இது கிடைக்காது. கிடைச்ச வாய்ப்பை விட்டா இனி திருப்பியும் இது நகரமும் சாக்கடையாக போயிடும், நாசமாகவும் போயிடும். அதனால் விட்டுறாதீங்க. கரண்டை கட் பண்ண சோலார் வச்சுருக்கோம். இந்த தொகுதி ஃபுல்லாகவே சோலார் லைட்டு கொண்டு வந்துடலாம். அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. வீட்டுக்கு ஒரு குடி தண்ணீர் பைப் கொடுத்துடலாம். அதுவும் 24 ஹார்ஸ் கொடுக்கலாம். இந்த காரையாறில் வருஷத்தை 24 மணி நேரமும் 365 நாட்களும் தண்ணி வருது. வேஸ்ட்டாக தான் போய் கடலில் சேருது. அதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி வடிகால் கட்டி அணை கட்டி அழகாக ஃபில்டர் சேவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். எல்லா தொகுதி ஃபுல்லாக உள்ள எல்லா குளத்தையும் தூர்வாரணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். தூர்வாரி தடுப்பு சுவர் கட்டணும்னு அதுதான் மெயினாக இருக்கிறேன். தூர்வாரன்னு சொல்லி அந்த மண் அள்ளி இது ஓரம் வச்சுருவாங்க. அடுத்த வருஷம் மழையில் கொஞ்சம் கரையும். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ஃபுல்லாக அடுத்து இன்னும் கொஞ்சம் கரையும். அதுக்கு அடுத்த வருஷம் ஃபுல்லாக உள்ள வந்து திருப்பி தூர்வாருவாங்க. அதுக்கு ஒரு ஃபண்டு, ஃபர்ஸ்ட் தூர்வாரக்கு ஒரு ஃபண்டு, அடுத்தாப்புல ஒரு ஃபண்டு. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 10 வருஷத்துல தூர்வாரதுக்கு தடுப்பு சுவர் கட்டுறதுக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அதான் ஆகும். அந்த ஒரு டைம் கட்டினா அது வந்து 50 வருஷம் நிலையா நிற்கும். அதை செய்ய மாட்டாங்க. அது செய்யறது வந்து புத்தி இருந்தானே செய்வாங்க. நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படுவோம். என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்க, நான் பண்ணி தரேன். நீங்களும் எப்பவுமே எல்லாரும் எப்போ வீட்டுக்கு வருவீங்களோ அதே மாதிரி வாங்க. சின்ன சின்ன மனசு வருத்தம் எது இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நினைக்காதீங்க. ஒத்துழைப்பு கொடுங்க. வீடு வீடாக தயவு செய்து போய் ஒர்க் பண்ணுங்க. நல்ல வாய்ப்பு. இதை விட்டால் திருப்பி எந்திரிச்சு வர ரொம்ப கஷ்டம். பாஜகவுக்கு கொடுக்கறதே கஷ்டம். இந்த டைம் கொடுத்ததே கஷ்டம். ஏடிஎம்கேக்கு 5 முறை கொடுத்து நீங்கள் தான் தோற்று போயிட்டீங்கன்னு சொல்லி எடப்பாடியாரே வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. அதனால் ஃபோர்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு நல்ல பயன் என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமெல்லாம் கொண்டு வந்துடலாம். அதுவும் மற்றவங்க மாதிரி வந்து எஞ்சி கூத்தாடிலாம் கேட்க மாட்டேன். ஹார்ஸாக போராடி வாங்கிட்டு வந்துடுவேன்.